அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ரியாக்கு கண்டிப்பா இந்த saree பிடிக்கும்னு நினைக்கிறேன். பைத்தியம் இந்த சாரியை பார்த்துட்டு என்ன சொல்ல போதோ தெரியல. இந்த கலர் அவளுக்கு பிடிக்குமா, அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு வேற எனக்கு தெரியல. எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பரவாயில்ல, கொடுத்து பார்ப்போம். எப்படினாலும் வாங்கிப்பான்னு தான் நினைக்கிறேன். நம்ம முன்னாடி கொஞ்சம் சீன் போடுவா. சரி பரவாயில்ல. saree கெட்டினா பார்க்க அழகா அம்சமா இருக்கா. ஆனா அந்த பைத்தியம் சொன்னா கெட்டாது. சாரியே கெட்டலாம். சரி பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்ச சுடிதாரே போட்டுக்கட்டும். எங்கேயாச்சும் வெளியே போனாலும் saree கெட்டினா கூட போதும். கடவுளே, என்னோட ராட்சசிக்கு இந்த saree கண்டிப்பா பிடிக்கணும். அத்தை, மாம்ஸ் இன்னும் வரலையா? எம்மா பிரீத்தி, கிருஷ்ணா வர நேரம் தான், இன்னும் வரல பத்துக்க. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான்னு நினைக்கேன். அப்படியா அத்தை? இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல, அதனால தான் கேட்டேன் அத்தை. ஆமாம்மா, கொஞ்சம் முன்ன பின்ன வருவான் பத்துக்க, வந்துருவான். சரிங்க அத்தை. அச்சச்சோ, ராங் டைம்ல வந்துட்டேன் போலயே. இந்த கும்பல் வேற இங்கதான் நிக்குதா? வாடி வா, மகாராணி எழுந்து வர்ற நேரத்தவர். மணி 10 என்ன உறங்கிட்டு எப்போ முடிச்சு வர அவர் ஆரம்பிச்சுட்டாளா? இந்த அத்தை கறிக்கிற வேலையே இல்ல, சும்மா எதுக்கு எடுத்தாலும். என்னடி திருத்தரன்னு முடிச்சிட்டு இருக்கா? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏன் சீக்கிரம் உனக்கு எழுந்து கூட முடியாதாக்கும்? சீக்கிரம் தானே, நாளையில இருந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். முழிப்பா நல்லா முழிப்பா. நல்லா தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது, திரும்பவும் தூங்க வேண்டியது, இதே தானே வேலையை வச்சிட்டு இருக்கா. ரியாக்கா, அத்தை சொல்றது கரெக்டு தானே. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கலாம்ல. ஏ பிரீத்தி, உன் வேலையை மட்டும் பாரு சரியா? விருந்துக்கு வீட்டுக்கு வந்தியா, இருந்தியா, தின்னியா, போய்கிட்டே இரு. சும்மா அந்த குடும்ப விஷயத்துல தலையிடுறது, எனக்கு அட்வைஸ் பண்றது, இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத சரியா? எனக்கு தெரியும். ஏ ரியா, என்ன நினைச்சிட்டு இருக்கா? இந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், என்ன ஏதுன்னு கூட உனக்கு தெரியாதோ? சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. அத்தை விடுங்க அத்தை, அவங்க ஏதோ தெரியாம ஏதோ பேசுறாங்க. அப்படியே நடிச்சு தள்ளிடுவா ஒன்னும் தெரியாத மாதிரி. சீ, உன்னெல்லாம் உங்க வீட்டுல என்னதான் வளர்த்து வச்சிருக்காங்களோ தெரியல. எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு கூட உனக்கு தெரியல. இந்த பாருங்க தே, தேவையில்லாம பேசாதீங்க. அப்படி என்ன தேவையெல்லாம் பேசிட்டேன்? உண்மையதானே சொல்லிட்டு இருக்கேன். சீ அத்தை விடுங்க அத்தை, ஏன் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு. அப்படியே நடிச்சு தள்ளிடுவா. இல்லம்மா பிரீத்தி, எப்படி பேசுறா பத்தியா? சீ, கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது. இவளும் ஒழுங்கா நடந்துக்க மாட்டா. நம்ம இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி கொடுத்தாலும் இப்படி எகத்தாளமா பேச வேண்டியது. இவளை எங்க உருப்பட போறாளோ தெரியல. விடுங்க அத்தை, நீங்க ஏன் அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? உனக்கு சீக்கிரமா ஒரு முடிவை கட்டுறேன்டி. அத்தைக்காரி ஏதோ வாயில வச்சு முணங்கிட்டுல இருக்கா. இவளுக்கு ஒரு வேலையே இல்லை. இந்த பிரீத்தி இருக்காளே, ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் என்கிட்ட நல்ல அரை வாங்கிட்டு போறா. மாம்ஸ், அத்தை அங்க பாருங்க. ஏயா கிருஷ்ணா, இன்னைக்கு ஏன் வர லேட் ஆயிட்டு? வேலை அதிகமா இருந்தோ? ஆமாமா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்து. மாம்ஸ், கையில என்ன பாக்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எங்க தாங்க பாப்போம். ஆமா பிரீத்தி. ஓ, இந்த மேடாமணிக்கு இவன் ட்ரெஸ் வேற எடுத்துட்டு வந்திருக்கான் போலயே. வாவ், சாரியா செம்மையா இருக்கு மாம்ஸ். சாரியோட கலர் வேற லெவல்ல இருக்கு. எனக்காக எடுத்துட்டு வந்தீங்க? சூப்பரா இருக்கு மாம்ஸ். டேய் கிருஷ்ணா, என்னடா இது உனக்கு வந்து சோதனை? ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இந்த பிரீத்தி வேற தப்பா நினைச்சிட்டு இருக்கா. என்ன அழகா இருக்கு சாரி, நல்லா அழகா இருக்கு. விலை அதிகமா இருக்கும் போலயே. மாம்ஸ், எனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கருவாப்பையிலுக்கு இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத வேலை பண்ண வேண்டியது. இவளுக்கு சாரி ஒண்ணுதான் கேடு. பிரீத்தி, அது சாரி உனக்கு வாங்கலமா? என்ன மாம்ஸ் சொல்றீங்க? எனக்கு வாங்கலையா? என்னடா சொல்ற? இவளுக்கு வாங்கலன்னா அப்ப வேற யாருக்கு வாங்கிட்டு வந்த? என்ன கருவாப்பை ஏதோ புது கதையை சொல்றான். இவளுக்கு வாங்கிட்டு வரலையா? அப்போ கீர்த்திக்கு வாங்கிட்டு வந்திருப்பானோ தெரியலையே. அம்மா, அது நான் வந்து சாரி ரியாக்கு தான் வாங்கிட்டு வந்தம்மா. என்னது, எனக்கு தான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கானா? என்னது ரியாக்கா? அவளுக்கு எதுக்கு சாரி? அவ எங்க இருக்கிற சேலையை ஒழுங்கா கட்ட மாட்டா. ஒரே சுடிதார போட்டு ஆடிட்டு திரியறா. அவளுக்கு எதுக்கு சேலை? அம்மா, அது இந்த சாரி எனக்கு பிடிச்சிருந்து, சரி அதான் ரியாக்கு வாங்கி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதான் இப்ப பிரீத்திக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றால, பிரீத்திக்கு அந்த சாரியை கொடுத்துரு. அவளாச்சும் பரவாயில்ல, வீட்ல நல்ல சாரி அரத்தவணின்னு கெட்டறா. இவளுக்கு எதுக்கு? சும்மா நேரமும் சுடிதார போட்டு சுத்துறவளுக்கு சேலை எதுக்கு? ஏமா பிரீத்தி, இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கல? ஆமாத்த, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரும் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் என்னம்மா, நீயே எடுத்துக்க. அவளுக்குலாம் எதுக்கு சேலை? சேலை ஒண்ணுதான் இப்ப அவளுக்கு கேடு. இந்த மாமியா கிழவிக்கு நான் விஷம் வைக்காம விட மாட்டேன். சேலை எனக்கு வாங்கிட்டு வந்த சாரிய எடுத்து இவ கிட்ட போய் கொடுக்குறா. அம்மா, நான் அது ரியாக்கு தான் வாங்கிட்டு. டேய், உன்னை வாய மூடுனே. எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு. ஒண்ணும் சேலைல ஒண்ணும் அவளுக்கு நீ ஒண்ணும் வாங்கி கொண்டு வந்து கிழிக்க வேண்டாம். சேலை கெட்டவளுக்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, அவளுக்கு எதுக்கு? அதான் பிரீத்தி பிடிச்சிருக்க ஆசைப்படுறான்னு சொல்றாள்ல, அப்புறமா என்ன? பிரீத்தி, நான் உனக்கு வேணா இன்னொரு சாரி எடுத்து தரவா?
இதே மாதிரி இன்னொரு saree கூட இருக்கு, நான் வேணா உனக்கு வாங்கி தரேன். இது நம்ம ரியாட்ட கொடுத்துடலாமா? ஆ ஆ சரி மாம்ஸ். என்ன கிருஷ்ணா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அந்த பிள்ளை ஆசைப்பட்டு அந்த சேலையை எடுத்துட்டு வேற அதை வாங்கி இவட்ட கொடுக்கணுங்க. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா கிருஷ்ணா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ வச்சுக்கிட்டோம். அவ என்ன சேலையே கேட்டா? அவளுக்கு எதுக்கு சேலை முதல்ல? மா அது இல்லம்மா. நான் சொன்னதுதான். இந்த சேலையை பிரீத்தி வச்சுக்கிட்டோம். ஏமா பிரீத்தி, நீ இதை வச்சுக்கமா, இது உன் கலருக்கு அழகா இருக்கும், உனக்குமே வாங்கின மாதிரி இருக்கு, நீ வச்சுக்க, உனக்கு தான் இது அம்சமா இருக்கும். கொழுப்ப பத்தியா கொழுப்பு? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு மூஞ்சில அப்படி ஒரு குத்து விட்டுறலாம் போல இருக்கு. நான் ரியாக்காகன்னு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதை என்ன இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? அதை ஏன் பிரீத்தி கிட்ட கொடுக்குறாங்க? ஐயோ, இவ வேற நம்மளை பார்த்து முறைக்கிறாளே, சண்டைக்கு வேற வருவாளே. இந்த கருவ பையனால சீ வெறுப்பா இருக்குப்பா. நம்மள வெறுப்பே தண்ணி வருதுங்க போல. ஏதோ நான் இவன்கிட்ட சேரி கேட்ட மாதிரியும் இவன் எனக்கு அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுக்குற மாதிரியும் காண்டாகுது. சீ. பிரீத்தி வச்சுக்கமா, போய் உள்ள போய் வச்சுக்க போ. சரிங்க தே. மாம்ஸ் சாரி சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா பிரீத்தி. சரி வாமா பிரீத்தி, நம்ம போலாம். நாளைக்கு டெய்லர் கிட்ட கொடுத்து இதை தச்சிருவோம் சரியா? அடுத்த வாரம் கோயிலுக்கு போவோம்ல, அன்னைக்கு இதை கட்டிக்க. சரிங்க தே. ஐயோ, முறைக்கிறாளே. ரியா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரியா, அது saree நல்லா இருந்து, சரி அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அதான் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேக்குறேன். நான் உன்கிட்ட கேட்டனா? நான் உன்கிட்ட சேரி வாங்கிட்டு வந்து கேட்டனா? என்ன அசிங்கப்படுத்தணும் தானே இப்படி எல்லாம் பண்ற? ரியா ப்ளீஸ் கோவப்படாத. நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என்ன ஆனா? நீ ஃபர்ஸ்ட் எனக்காக எதுக்கு வாங்கிட்டு வந்த? அந்த பிரீத்தி தான் கேட்டால, அப்பவே அதை மட்டும் கொடுத்துட்டு சைலண்டா இருக்க வேண்டியதானே? அப்புறமா எதுக்கு ரியாக்கு தான் வாங்கிட்டு வந்தே, அது இது எதுக்கு சீனா போட்டுட்டு இருக்க? இல்ல ரியா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா தந்துருவாங்கன்னு தான் நினைச்சுதான் சொன்னேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்ல. சை எரிச்சலா இருக்கு, நிம்மதியே கிடையாது. வெறுப்பேத்திட்டே இருங்க இப்படி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ரியா ப்ளீஸ் நீ கோவப்படாத. கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? ஏன் எனக்குன்னு சொன்னியே, அதுக்கப்புறமா உங்க அம்மா வாய் மூடிட்டு இருந்திருக்கலாம்ல? இருந்தாங்களா? இப்படி ஏதோ தேவையில்லாம இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஆமா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். நீ ஃபர்ஸ்ட் எனக்காக எதுக்கு வாங்கிட்டு வந்த? இல்ல ரியா, அதான் saree நல்லா இருந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தலை வலிக்கு உங்களால. சை எரிச்சலா இருக்கு, காலையில எழுந்து வந்த உடனே டென்ஷன். ரியா சாரிடி. இந்த பாரு கருவாப்பையிலே, இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கேன், அவ்வளவுதான். சரி கோவப்படாத ப்ளீஸ். நான் வேணும்னா உனக்கு இன்னொரு saree எடுத்துட்டு வரட்டுமா அதே மாதிரியே? செருப்பு பிஞ்சிரும். உன் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பதுக்கு சேலை. இதுக்கப்புறமா நீ சேரி எடுத்துட்டு வந்தா மூஞ்சி தூக்கி எரிஞ்சிரும் பாத்துக்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏதோ நான் கேட்ட மாதிரி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறேன். ஒண்ணும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாத்துட்டு இரு. ரியா ஏன்டி, நான் ஆசைப்பட்டு தானே எடுத்துட்டு வந்தேன். அதான் ஒண்ணும் தேவையில்லங்கறே. நீ திரும்பவும் எடுத்துட்டு வருவே, திரும்பவும் ஆத்தக்காரி அதை வாங்கி பிரீத்தி தூக்கி கொடுப்பா. எனக்கு தேவை இந்த அசிங்கம். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்கு சேரி வாங்கி எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் வாங்கி தர வேண்டாம். சரிம்மா தாயே, சரிம்மா கோவப்படாதம்மா. ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? சரி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த அத்தக்காரிய இருக்குடி. சரி ரியா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு மட்டும் போட்டு தெரியா? இந்த பாரு இப்படியே வெறுப்பேத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் சோத்துல விஷத்தை வச்சிருக்க பாத்துக்க. ஒழுங்கா வாயை மூடிட்டு பேரு பாத்துக்க. சோறு வேணும் ஆத்தக்காரிட்ட போய் கேளு, இல்லன்னா அந்த பிரீத்திட்ட போய் கேளு. ஏன்டே வந்து கேக்குற? ரியா என்னடி, நான் சும்மா தானடி கேட்டேன், அதுக்கு ஏன்டி இப்படி கத்துற? நீ சோறே போட்டு தர வேண்டாம், போடி, நானே போட்டு நானே தின்னுக்கிறேன். எப்படியோ போய் தொலை. இதுக்கப்புறமா அதை பண்ணி இதை பண்ணி ஏதாச்சும் சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. சே, ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே இப்படிதான் ஆயிருது. ஆசையா வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் எங்க அம்மா பார்த்த வேலை, பிரீத்திட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. இங்க என்னடான்னா இவ இந்த கத்துறா. பேசாம சேலையே வாங்காம வந்திருக்கலாம், மூடிட்டு வந்திருக்கலாம் வீட்டை பார்த்து. சரி ஏன் தான் இப்படி அலையுதுன்னு தெரியல. எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் திரும்பவும் அதை பிடிச்சி பிரீத்திட்ட கொடுக்குது. அவ்வளவு வெக்கமே இல்லாம வாங்குறா பாரு. சரியான அல்பைங்களா இருக்கும் போல. என்ன இங்க நின்னு ஏன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கா? போ. அந்த போறேன் தாயி, போறேன். நமக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி என்ன பண்ணாலும் எடக்கு மடக்காவே நடக்குது. காலையிலேயே தலை வலிக்கு, பேசாம வெளியே வராம உள்ளே இருந்திருக்கலாம். சரி வெளியே எழுந்து வந்ததால தானே இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சிவா சிவா சிவா, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம இருக்க. நிக்கிதா என்ன சொன்ன? எப்ப வந்த நிக்கிதா? என்ன சிவா நீ, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? அப்படிலாம் எதுவும் இல்ல நிக்கிதா. ஹே சிவா, என்னன்னு சொல்லு. நீ நேத்துல இருந்து இப்படியே தான் இருக்க, ஒரு மாதிரி டல்லாவே இருக்க. தலை எதுவும் வலிக்குதா, இல்ல ஃபீவர் எதுவும் வர மாதிரி இருக்கா? ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வரலாமா? அதெல்லாம் எதுவும் இல்ல நிக்கிதா, நல்லா தான் இருக்கேன்.
இல்ல சிவா, நீ நார்மலா இல்ல, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ இப்படி ஒரு நாள் இருக்கவே மாட்டேன், ஆனா இப்போ நேத்துல இருந்து ரொம்ப டல்லாவே இருக்க. என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அப்படிலாம் இல்ல நிக்கிதா, நான் நல்லா தான் இருக்கேன். சிவா, இங்க பாரு, என்கிட்டே நீ பொய் சொல்லாத. உன் வாய் மட்டும்தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது, ஆனா உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டல்லா இருக்க. என்னாச்சு சொல்லு. நான் பாத்தியா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்ற. அப்போ நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா சிவா? ஐயோ நிக்கிதா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். சும்மா லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான், வேற ஒன்றும் இல்ல. டேப்லெட் கூட போட்டேன், சரியாயிரும். இல்ல சிவா, என்னால நம்ப முடியல. ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க. இரு, நான் கேட்டா சொல்ல மாட்டேன். நான் சக்தியை கூப்பிட்டு வரேன். ஏன் நிக்கிதா ப்ளீஸ், சக்தி கிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு சும்மா நார்மல் தலைவலி தான், சரியாயிரும். இரு சிவா, நீ இப்படியே கேட்டுட்டே இருந்தா எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் சக்தியை கூப்பிட்டு வரேன். ஓ, இவ வேற, நான் இவகிட்ட என்னத்த சொல்லுவேன்? ஓ, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா என் குலோப்ஜாம் என்னை இப்படிலாம் பேசும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மற்ற பசங்க மாதிரி தான் அவ என்னையும் நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் திடீர்னு இவ்வளோ கோவப்பட்டான்னு எனக்கு தெரியலையே. ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோ? இதுக்கப்புறமா அவகிட்ட நான் எப்படி போய் பேசுவேன்? என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சக்தி என்ன வேற கிளாஸ் ரூம்ல இருப்பாங்களான்னு தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டிக்கு வேற டேப்லெட் வாங்கணும். இந்த சைடு தான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பாங்க. சரி, அப்படியே போய் பார்க்கலாம். அச்சச்சோ, இவன் இங்க இருப்பான்னு தெரிஞ்சா இந்த சைடு வந்திருக்கவே மாட்டேனே. சரி, நம்ம அப்படியே போயிடலாம். இவ என்ன திடீர்னு இங்க வந்து நிக்கிறா? ஒருவேளை நம்மளதான் பார்க்க வந்திருப்பாளோ? நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கிச் சென்றாளே. வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்தன் பக்கம் நின்றாளே. மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றார். என காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. அம்மா, ரியா எங்கம்மா? ஆளே காணோம். அவளுக்கு என்ன, அவ கொடுத்து வச்ச மகராசி வரம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ இஷ்டத்துக்கு எழுந்துவா, தூங்குவா. இதே வேலைதான். காலையில நீ 10 மணிக்கு பார்த்தால அவளை, அதுக்கப்புறம் அப்ப உள்ள போனவா என்ன வெளியே வர காணும். சோறு கூட திங்கல. பொங்கி வச்ச சோறு அந்தால கிடக்கு. சோறு பொங்குறதும் இல்லாம திங்கிறதுக்கு வீர அழைக்க வேண்டியதா இருக்கு. ஒழுங்கா வந்து சோறு கூட திங்க மாட்டேங்கிறா. டெய்லி சோத்த பொங்கி பொங்கி எனக்கு மிச்சம் தான் ஆகுது. சரி, இவளை என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. ஏம்மா, ரியா எங்கன்னு தான் கேட்டேன், அதுக்குள்ள ஏமா இப்படி பொறிஞ்சு தள்ளுறா? என்னாச்சு? சாப்பாடு சாப்பிடலையா? ஆமா, சாப்பாடும் சாப்பிடல, ஒன்னும் சாப்பிடல. என்ன அளவுக்கு எனக்கு தெரியல. அவட்ட போய் கேட்டேன்னா அந்த நிலன்னு பையன் எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, தின்னா திங்க, இல்லைன்னா நான் கொண்டு மாட்டுக்கு கொண்டு தட்டிட்டு போறேன். வேற நான் என்ன பண்ண முடியும்? வேற சோறு திங்கலன்ட்டு நான் வேற காலையே போய் விழ முடியும்? ஏம்மா, ஐயோ ஆரம்பிச்சிட்டா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போமா. ஒழுங்கா அவளை இருக்க சொல்லு. பாத்துக்க, இருக்க முடிஞ்சா இருக்க சொல்லு, இல்ல சட்டி பெட்டியில கிளப்பிட்டு வாத்த வீட்டுக்கு போக சொல்லு. இங்க ஒன்னும் அவசியம் இல்ல. ரொம்ப ஓவரா மினிக்கிட்டு இருக்கா. ஓவரா மா விடுமா, எதுக்குமா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கா? சரி விடு, பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், போ. ஆமா, உன்ட்டையும் எதுவும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. நீ அந்த நிலையில தானே நிப்பா. போங்க அந்தால. ரியா இன்னும் கோவத்துலதான் இருக்கா போலயே. சாப்பிடாம வேற இருக்கான்னு சொல்றாங்க. என்ன பண்ண? ஐயோ கிருஷ்ணா, நீ என்ன பண்ணாலும் அது நல்லதுலயே போய் முடிய மாட்டேங்க. ஏதாவது ஒரு இதுலதான் போய் முடியுது. என்ன பண்ணி வேலை? நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நான் அவளுக்குன்னு புடவை வாங்கிட்டு வந்தது, இந்த எங்க அம்மாவும் பிரீத்தியும் சேர்ந்து இப்படி பண்ணி விட்டாவ. வேற கோவம் தான் படுவா. தப்பு இல்ல. என்ன பண்ண, நம்மளுக்கு யாரும் சரியில்லை. சரி, நம்ம போய் பார்ப்போம். சாப்பாடும் சாப்பிடலங்காவ, போய் சாப்பாடு போட்டு கொடுப்போம். என்ன அந்த கருவேப்பையன் திடீர்னு சாப்பாடு போட்டு வந்திருக்கான்? ஒருவேளை அவன் திங்கிறதுக்கு போட்டு வந்திருப்பானோ தெரியல. தின்னு தொலையட்டும். ச்சே, எரிச்சலா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? என்ன வெறுப்பேத்தனே இப்படி பண்ணுதுங்க போல. ரியா, என்ன இப்போ உனக்கு? நானே உங்க மூஞ்சில பார்க்க பிடிக்கலன்னு உள்ள ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். இங்கே வந்து ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போ. பத்துக்க. ஏ ரியா, இன்னும் கோவமா தான் இருக்கியா? இல்ல நீ சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. சரி, அதான். அதனால இப்போ உனக்கு என்ன? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடல உனக்கு என்ன வந்ததுன்னு நான் கேக்குறேன். ஏ எதுக்கடி இப்படி எல்லாம் பேசுற? சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? சரி, அதான் உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா உனக்கு செத்துல ஒன்னும் போயிட மாட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. பத்துக்க. உங்களுக்கு உன்னை பார்க்கவே எனக்கு கோவமா வருது. ஏ என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த சாப்பிடு ஒழுங்கா. நான் வேண்டான்னு சொன்னேன். நீ வேணா நல்லா தின்னுக்கு நல்லா கொட்டிக்க. எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
இந்த பாரு ரியா, சும்மா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. போ, கோவமா இருக்கன்னா கோவமா இரு, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்ல. கொஞ்சமா சாப்பிட்டு அதுக்கப்புறமா கோவமா இருந்துக்க. ஏ கருவேப்பிலே, வாயில ஏதாச்சும் வந்துற போகுது. நானே செம்ம கோவத்துல இருக்கு. இந்த நேரத்துல சாப்பாடு சாப்பிடு அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தானா அவ்வளவுதான் பாத்துக்க. நீ இப்படிலாம் சொன்னா சரி வர மாட்ட. இரு, இந்த பாரு ரியா, வாயை தோற, இந்த சாப்பிடு. ஏ கருவேப்பிலே, என்ன கை நிறைய இவ்ளோ சோறு அள்ளி வச்சிருக்க, எப்படி வாய்க்குள்ள போவோம்? ஏ ராட்சசி, இப்படி சாப்பிட்டாதாண்டி சாப்பிட முடியும். நீ எல்லாம் என்ன சாப்பாடு சாப்பிடுற? எனக்கு வேண்டாம். சீ, சாப்பிடு. லூசு லூசு, இப்படி கோவப்பட்டு யாராச்சும் சாப்பிடாம இருப்பாங்களா? நான் ஒன்னும் கோவமெல்லாம் இல்லையே. அப்படியே நடிக்காதடி. நான் பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வாய் அன்பே உரகராதே. நான் தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பாய் தினம் என் தலை கோதி. கதோரத்தில் எப்போதுமே என் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பாய். கையோடுதான் கை கோர்த்துதான் என் மார்பு சூட்டில் முகம் புதைப்பாய். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். போதும் போதும், சாப்பிட முடியல, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஏய், என்னடி சொல்ற? இன்னும் எவ்வளவு சாப்பாடு இருக்கு பாரு, கூட்டெல்லாம் இருக்கு பாரு, ஃபுல்லா நீ தான் சாப்பிடணும். ஏய் வேண்டாம்டா, போதும்டா, வயிறு ஃபுல் ஆயிட்டு, ப்ளீஸ். ராட்சசி, இத்தனோண்டு தான் நீ டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஐயோ, என்னதான் சாப்பிடுறியோ தெரியல. இதுக்கப்புறமா நான் தான் உனக்கு டெய்லி சாப்பாடு போட்டு தருவேன். ஒழுங்கா ஃபுல்லா சாப்பிடணும் பாத்துக்க. ஏ கருவேப்பிலை, போதும்டா. சரி போதுமா? சரி அப்ப விடு, நாளைக்குலாம் இதை விட அதிகமா சாப்பிடணும் பாத்துக்க. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே. ஏ கருவேப்பிலை, உன்னை கொல்ல போறேன் பாரு. ஏய், என்னடி பாட்டு தானடி படிச்சேன்? அதான் பாரு, உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டு, உன்னை கொல்ல போறேன் பாரு. என்ன இவங்க 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க? மாம்ஸுக்கு தான் ரியாவை சுத்தமா பிடிக்காதே, அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க? ஓ, எனக்கு பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. ஆனா அத்தை என்னடான்னா என்ன மாம்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. ஆனா இங்க என்னடான்னா என்னமோ நடந்துட்டு இருக்கு. கரெக்டா மூக்கு வேத்து வந்துட்டாளா? யாருடி? அங்க பாரு. பிரீத்தி. மாம்ஸ். என்ன பிரீத்தி? மாம்ஸ், அது நீங்க வந்துட்டீங்கன்னு அத்தை சொன்னாங்க. சரி, அதான் வெளியே போலாமான்னு கேக்குறதுக்காக வந்தேன். வெளியே தானம்மா. கூப்பிட்டு போறேன். அதானே, இவன் உடனே டிங்கு டிங்குன்னு தலையாட்டுவான். சரிங்க மாம்ஸ்.